எக்கோ ஸ்கேன் நார்மல்னா ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஒரு பெரிய கார்டன் இருக்கு. அந்த கார்டனோட தண்ணி வசதிக்காக நிறைய பைப்ஸ் இருக்கு. பட் மண்ணுக்குள்ள பதிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப்ல தண்ணி நல்லா வர வரைக்கும் கார்டன் நல்லா செழிப்பா பச்சை பசேல்னு இருக்கும். அந்த பைப்ல மண்ணு உப்பெல்லாம் படிஞ்சு கம்ப்ளீட்டா அடைக்காம கொஞ்சமா தண்ணி வந்தா கூட அந்த கார்டன் சர்வைவ் ஆகும், நல்லா செழிப்பா இருக்கும். நமக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒருவேளை அந்த பைப் கம்ப்ளீட்டா அடைச்சு தண்ணி சுத்தமா வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த பைப் சப்ளை பண்ணிட்டு இருந்த ஏரியா மட்டும் வாட ஆரம்பிக்கும், நமக்கு வித்தியாசம் தெரியும். இந்த வாடி போன ஏரியாவை மட்டும்தான் எக்கோல பார்க்க முடியும். ஸோ திருப்பியும் சொல்றேன், இதயத்துல ரத்த குழாய் அடைப்பு இருந்தா கூட அதுல கொஞ்சமா ரத்த ஓட்டம் வந்தா கூட எக்கோ ஸ்கேன்ல வித்தியாசம் தெரியாது. கார்டன் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ரத்த குழாய் கம்ப்ளீட்டா அடைக்கிறப்பதான் நமக்கு ஸ்கேன்ல வித்தியாசம் தெரியும். ஸோ எக்கோல கார்டன் மட்டும்தான் பார்க்க முடியும், பைப்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அந்த அடைப்பெல்லாம் இப்போ எப்படி பார்க்கறது? ஆஞ்சியோகிராம் தான். இல்லை அதை விட கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி கம்மியான சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணலாம். பட் இது எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஏன்னா அதில் ரேடியேஷன், கதிர்வீச்சோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். யாரோட சிம்டம்ஸ் அடைப்பு இருக்கிறதுக்கான சந்தேகத்தை அதிகப்படுத்துதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்ணுவோம். சிம்டம்ஸ் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்மியாக தான் இருக்குன்னா அவங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் சொல்கிறேன். அதுதான் ட்ரெட்மில் டெஸ்டிங். 10 பேருக்கு இதயத்தில் அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 7 பேர் இதை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ சிம்டம்ஸ் வச்சு எங்களுக்கு டவுட் அதிகமாக இருந்தால், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருந்தால் டைரெக்டாக ஆஞ்சியோகிராம் பண்ண சொல்லுவோம். எங்களுக்கு டவுட் கம்மியாவோ மீடியமாவோ இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குன்னா ட்ரெட்மில் டெஸ்ட் தான் பண்ண சொல்லுவோம். பட் எக்கோட வேல்யூவே தனிங்க. அதில் ஹார்ட்டோட வேல்வ்ஸ் பார்க்கலாம், சேம்பர்ஸ் பார்க்கலாம், மசில்ஸ் பார்க்கலாம், ஹார்ட்டோட பம்பிங் பார்க்கலாம். பயத்தோட வரவங்களுக்கு எக்கோ ஸ்கேன் பண்ணி உங்கள் ஹார்ட் நார்மல் தான்னு நம்பிக்கை கொடுக்கலாம். உங்கள் டாக்டர் உங்கள் சிம்டம்ஸை பொறுத்து, உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பொறுத்து உங்களுக்கு டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவார். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வருஷம் எக்கோ எடுத்துட்டு ஹார்ட் நல்லா தான் இருக்குன்னு நினைக்காதீங்க.